கூடிய ஒரு வீரர் முதலாவது பந்து வீச்சு வீசுவதற்காக அந்த பந்து வீச்சு ஓப் திசையினூடாக தட்டியாடி ஒரு ஓட்டம் புள்ளிக்காடு வருகை தந்திருக்கிறது. பொருத்தமங்கலம் இன்னும் 24 பந்து வீச்சு பிரிவுகளை எதிர்கொண்டு மொத்தமாக 17 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றால் வெற்றி வாகை சுடுவார்கள் மஜீரம் இம்தாத் அணியினர்கள். இரண்டாவது பந்து வீச்சு வீசுவதற்காக ஜஃப்ரான் மிக கூட இருக்க வாய்ப்பு, ஆட்டமிழக்கான வாய்ப்பு இல்லை. அந்த நடுவர் தீர்மானித்திருக்கிறார். முதலாவது பந்து வீச்சு பிரதியின் மூன்றாவது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக ஜஃப்ரான் 2 பந்து வீச்சு பிரதி வீசி ஒரு ஓட்டங்கள் வீட்டுக் கொடுத்த நிலையில் அந்த பந்து வீச்சு பிரதியும் தட்டியாடி ஒரு ஓட்டம் மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். மார்க்ஸ்மேன் அணியுடைய அணித்தலைவர் வருகை தந்திருக்கிறார். அதே போன்று அக்கரை பத்து ரஹ்மியா அணியினுடைய அணித்தலைவரும் வருகை தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது பந்து வீச்சு பிரதியும் 4வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக ஜஃப்ரான் நடுவர் தாண்டி மிக நிறுத்தமான பந்து வீச்சு குடியிருக்க வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த பந்து வீச்சு பிரதி ஒரு 4 ஓட்டமாக சிறிய ஒரு தடுமாற்றம், அது ஒரு 4 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6ஆக உயர்ந்து செல்கிறது. முதலாவது பந்து வீச்சு பிரதியின் இறுதி பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக ஜஃப்ரான் முதலாவது பந்து வீச்சு இறுதி பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக ஜஃப்ரான் மிக நேரமான முறையில் பந்து வீச்சு பிரதி ஒரு ஓட்டம் 2 வாய்ப்பு இல்லை, ஒரு ஓட்டம் மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். முதலாவது பந்து வீச்சு பிரதி ஓவர் முற்றப்பட்ட நிலையில் மொத்தமாக 7 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள் மஜூரம் இம்தாத் அணியினர்கள். இன்னும் வெற்றி வகை சூழ வேண்டுமான 20 பந்து வீச்சு பிரதிகளை வெறுமனை 11 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றால் வெற்றி வகை சூடுவார்கள். அடுத்த போட்டி ஜேகே ரியல் ஸ்டார் அணியினர் மோத இருக்கிற யார் என்ற ஒரு தேடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக யார்? இரண்டாவது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக பஹாத் 15ஆம் மேலாங்கி அணிந்த வீரர் பஹாத் பந்தினை கரமர்ந்திருக்கிறார். மசாபை நோக்கி நம் 20 பந்து வீச்சு பிரதிகளை எதிர்கொண்டு மொத்தமாக வெறுமனை 11 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றால் மஜூரம் இம்தாத் அணியினர்கள் வெற்றி வாகை சுடுவார்கள். பொறுத்து பார்க்கலாம். பஹாத் பந்தினை வீசுவதற்காக வைத்தியசாலை முனையிலிருந்து நடுவரை தாண்டி பந்தினை வீசுவதற்காக பந்தினை எதிர்கொள்வதற்காக மஷாப் மொத்தமாக 3 பந்து வீச்சு பிரதியில் இருந்து 5 ஓட்டங்களை மாத்திரம் பெற்ற நிலையில் மைதானத்தில் உட்படுத்த மிக நிர்தேரமான ஒரு பந்து வீச்சு பிரதி. அந்த பந்து வீச்சு பிரதி துடுப்படைய மாற்றம் அளித்தினர். விக்கெட் காப்பாளர் சென்றது இருந்தாலும் கூட உறுதி ஓட்டமாக ஒரு ஓட்டம் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோட அணியின் மொத்தமாக 8 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். நாளுக்கான 9வது போட்டியில் அட்டாளச்சனை மார்க்ஸ்மேன் அணியினர்கள் நாணய சுழற்சியில் வெற்றி வகை சூடி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்திருக்கிறார்கள். அக்கரை 10 ரஹ்மியா அணியினர்களுக்கு துடுப்படுத்தாடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பொறுத்து பார்க்கலாம். மைதானத்தில் இரண்டாவது பந்து வீச்சு பிரதி மிக நிர்தீரமான முறையில் டொட் செய்து நேரடைய விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைகிறது. மூன்றாவது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக பஹாத் மிக நிர்தீரமான முறையிலான ஒரு பந்து வீச்சு பிரதி ஓப் திசையினூடாக தட்டி ஆடி அந்த பந்து வீச்சு பிரதிக்கு ஒரு ஓட்டம் மாத்திரமே பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9ஆக உயர்ந்து செல்கிறது. இன்னும் 17 பந்து 9 ஓட்டம் வெற்றி வாகை சூட வேண்டுமானால் மஜூரம் இம்தாத் அணியினர்கள். இன்னும் இந்த பந்து வீச்சு பிரதி ஓவரில் 2 பந்து வீச்சு பிரதி மாத்திரமே இருக்கிறது. பஹாத் 4வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக மிக நிர்தீரமான ஒரு பந்து வீச்சு பிரதியை வீசுகிறார் பஹாத். இந்த பந்து வீச்சு பிரதி ஓவரின் இறுதி பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக பஹாத் பந்தினை எதிர்கொள்வதற்காக மஷாப் எந்தவித ஒரு ஆட்டத்தை பெற நிலையில் இருந்தாலும் கூட அறுவட்டமா இல்லை மிக நிர்தீரமான முறையிலான ஒரு பந்து. அந்த பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைகிறது. 2 பந்து வீச்சு பிரதிகள் ஓவர்கள் மட்டுப்படுத்த நிலையில் மொத்தமாக 9 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். கடந்த போட்டியில் ஆட்ட நாயகனுக்கான விருது வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த துடுப்பாட்டத்திற்கான விருது அட்டாளச்சனை
மார்க்ஸ்மேன் அணியில் வீரர் அன்சாரி அவர்கள் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் கணக்கிருக்கிறார்கள். அவரை பன்னெண்டாயிரத்துக்கு வந்து அந்த பரிசினை பெற்றுக் கொண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அட்டாளச்சேனை மார்க்ஸ்மேன் அணியில் ஒரு சிறந்த பந்துவீச்சு பிரதியாளருக்கான விருது முஷர்ரப் அவர்களையும் வந்து அந்த விருதினை பெற்றுக் கொண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் 15 பந்துகள் 9 ஓட்டங்கள். யார் இந்த போட்டியில் பெற்று பார்க்க ஈஸ்வரா போயிறான பந்தினை கரமேந்திருக்கிறார் யூஸ்ரீ. ஒரு வேக பந்து வீச்சு பிரியாளர், வேக புகழ் என சிலவாக அழைக்கப்படும் பந்து வீச்சு பிரியாளர் பந்தினை வீசுவதற்காக யூஸ்ரீ சிறிய ஒரு ஓடுபாதையில் இருந்தாலும் கூட மிக நிரந்தரமான முறையிலான ஒரு பந்து வீச்சு பிரதி. அந்த பந்து வீச்சு பிரதிக்கு ஒரு ஓட்டம் மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு ஓட்டத்தோட அணியின் மொத்தோட எண்ணிக்கை 10 உயர்ந்து செல்கிறது. இன்னும் 14 பந்துகள் 8 ஓட்டங்கள். திசையினூடாக தட்டி ஆடி அந்த ஒரு ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு ஓட்டத்தோட அணியின் மொத்தோட எண்ணிக்கை 11 உயர்ந்து செல்கிறது. ஏன தெரியவில்லை, மஜுரம் அணியினர்கள் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள். பந்தினை இலகுவாக தட்டி ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆமா, அந்த பந்து வீச்சு கட்சி ரன்அவுட்கான வாய்ப்பு இல்லை. அந்த பந்து வீச்சு டச் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 12 பந்து 7 ஓட்டம். பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இந்த போட்டியிலே வெற்றி பெற சூடி அடுத்த போட்டிக்கு தெரிவு செய்ய போகிறார்கள் என்று. மூன்றாவது பந்து வீச்சு மிக நிரந்தரமான முறையிலான ஒரு பந்து வீச்சு பிரதி. அந்த பந்து வீச்சு பிரதி நேரடியாக விக்கெட் காப்பரிடம் நடந்திருக்கிறது. இன்னும் 11 பந்து 7 ஓட்டம். பொறுத்து பார்க்கலாம் பந்தினை எதிர்கொள்வதற்காக அஸ்வர், பந்தினை வீசுவதற்காக ஜுஸ்ரீ. மிக நிரந்தரமான முறை கட் செய்து ரன்அவுட்கான வாய்ப்பு இல்லை. ஒரு ஓட்டம் மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்தோட எண்ணிக்கை 12 உயர்ந்து செல்கிறது. நான் சொன்னது போல எஸ்டர் அணியினர்கள் ஒரு சிறந்த ஒரு பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 18 ஓட்டங்களையும் மிக கடுமையாக கஷ்டப்பட்டுதான் எடுக்க வேண்டும் மஜுரம் இம்தாத் அணியினர்கள். ஒரு 30 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் என்றால் இம்தாத் அணியினர் எஸ்டர் அணியினர்கள் மிக நிரந்தரமான ஒரு துடுப்பாட்டத்தை பந்து வீச்சு பிரதியை வெளிக்காட்டியிருப்பார்கள். இன்னும் 10 பந்து வீச்சு பிரதிகள் எதிர்கொண்டும் வெறுமனை 6 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றால் மஜூரம் இம்தாத் அணியினர்கள் வெற்றி பாகை சூடி அடுத்த போட்டி சமாந்துரை ஜேகே ரியல் ஸ்டார் அணியினர்கள் மோதியிருக்கிறார்கள். இல்லையனால் எஸ்டார் அணியினர்கள் அந்த போட்டியில் மோதுவார்கள். இன்னும் 10 பந்துகள் 6 ஓட்டங்கள். இப்பொழுது விருது வழங்க வைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. ரைஸ் அவர்கள் வழங்கி வைக்க இருக்கிறார்கள் சிறந்த பந்து வீச்சிற்கான விருது. ஆமாம், செலுகிருக்கும் போதே ரதி ராஜித் 4வது பந்து வீச்சு பிரதியை கடமைந்திருக்கிறார். முதலாவது பந்து வீச்சு வீசி 1 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். 2வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக ரஞ்சித் கூட எடுக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக 1 ஓட்டம் மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். 2வது வாய்ப்பு இல்லை. 1 ஓட்டங்கள் மாத்திரமே பெற்றிருக்கிறார்கள். அந்த 1 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 உயர்ந்து செல்கிறது. இன்னும் 8 பந்துகள் 4 ஓட்டம். பொறுத்து பார்க்கலாம் 4வது பந்து வீச்சு பிரதி ஓவரின் 3வது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக ரஞ்சித். பொறுத்து பார்க்கலாம் 8 பந்துகள் 4 ஓட்டங்கள். ராதேஷ் மிக நிரந்தரமான முறையிலான ஒரு பந்து, மிக நிரந்தரமான பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார் ரஞ்சித். ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரியாளர்கள், ஒரு வேக புயல் என்று அழைக்கப்படும் பந்து வீச்சு பிரியாளர், ஒரு நீண்டதொரு ஓடு பாதையை கொண்டு பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். 7 பந்து 4 ஓட்டம். பொறுத்து பார்க்கலாம் வெற்றியை யார். மிக நிரந்தரமான ஒரு பந்து வீச்சு ரன்அவுட்கான வாய்ப்பு நிச்சயமாக சிறந்த ஒரு களத்தடுப்பு இருந்தாலும் கூட 1 ஓட்டம் மாத்திரமே வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த எண்ணிக்கை 15 உயர்ந்து செல்கிறது. 6 பந்து வீச்சு பிரதிகள் 3 ஓட்டங்கள். பொறுத்து பார்க்கலாம் சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதிகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ரந்தீஜ் சிறந்த ஒரு பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். வெறுமனை 4 பந்து வீச்சு பிரதிகளை வீசி வெறுமனை 3 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் 6 பந்துகள் 3 ஓட்டங்கள். பொறுத்து பார்க்கலாம் எந்தவித 6 ஓட்டமும் 4 ஓட்டம் பெறாத நிலையில் மைதானத்துக்குள் துடுப்பாட இருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வரிசையில் வந்து இருந்த மஷாப் அவருடன் இணைந்து அஸ்வர். பொறுத்து பார்க்கலாம் ஒரு நீண்டதொரு ஓடுபாதையை கொண்டு பந்தினை வீசிக் கொண்டிருக்கிறார் ரஞ்சித்.
போலீஸ் வைத்தியசாலை முன்னிலிருந்து பந்தினை வீசுவதற்காக மசாபை நோக்கி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மஷாப் பொறுத்திருப்பாக்கலாம் எத்தனை 6 ஓட்டம் பெற போகிறாள் உண்டு. முன்னம் மிஞ்சிருக்கும் 6 பந்து 3 ஓட்டம். பொறுத்திருப்பாக்கலாம் தரமான முறையில் இருந்தால் பந்து அந்த பந்து ஓப் திசையினோடாக தட்டி ஆடி அதபடியில் மஜூரம் இந்த தடிரர்கள் வெற்றி வகை சூடி அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நிலையில் மஜூரம் இம்தாத் அணியினருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அதோடு சமதுர எஸ்டார் அணியினருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியில் மஜூரம் இம்தாத் அணியினர் வெற்றி பெற சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த போட்டியாக மைதானத்துக்குள் அக்கறை 10 ரஹ்மியா அணியினர்கள் அதே போன்று அட்டாள சென்னை மார்க்ஸ்மேன் அணிக்கான ஒரு போட்டி இடம்பெற்று காத்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் ஆரம்ப வரிசையில் யார் வருகை தரப்போகிறார்கள் என்று.